அஸ்ஸலாமு அலைக்கும். கீழக்கரையின் பெருமைக்குரிய மகானும் எளிமையின் சிகரமுமான மௌலானா மௌலவி சையீது அஹ்மது கபீர் ஆலிம் அவர்களை பற்றிய வரலாற்று தகவல்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றிகள். நீங்கள் வழங்கிய தகவல்களின் அடிப்படையில் அவரது புனிதமான வாழ்வியலை ஒரு வரலாற்று பதிவாக இங்கே தொகுத்துள்ளேன். கீர்த்தி மிகு கீழக்கரை சையீது அஹ்மது கபீர் ஆலிம் ரஹ் அவர்களின் வாழ்க்கை வரலாறு. கீழக்கரையின் ஆன்மீக வரலாற்றில் நீங்காத இடம் பிடித்தவர் சையீது அஹ்மது கபீர் ஆலிம் அவர்கள். ஒரு மாபெரும் அறிஞராகவும் அதே சமயம் மிக எளிமையான வாழ்வை வாழ்ந்த ஒரு வலியுல்லாஹுவாகவும் அவர் திகழ்ந்தார். பிறப்பும் வளர்ப்பும். பிறப்பு பிப்ரவரி 5889 அன்று கீழக்கரையில் சையது முகம்மது மற்றும் சாராமா தம்பதியினருக்கு மூத்த மகனாக பிறந்தார். சகோதரர்கள் சையது யாசின் ஆலிம் மற்றும் ஜாபர் சாதிக் ஆலிம். குடும்பம் யூசப் ஜூலைகா எனும் அம்மையாரை மணமுடித்த இவர்களுக்கு 2 ஆண் குழந்தைகளும் 4 பெண் குழந்தைகளும் பிறந்தனர். இன்று இவர்களது 4வது தலைமுறை கீழக்கரையில் வாழ்ந்து வருகிறது. கல்வி மற்றும் கொழும்புடனான தொடர்பு. ஆரம்ப கல்வியை கீழக்கரையில் கற்ற அவர் மேல் படிப்பிற்காக இலங்கை கொழும்பு சென்றார். தன்னுடைய வாழ்நாளின் பெரும்பகுதியை இலங்கையின் கிந்தொட்டை எனும் ஊரில் கழித்தார். அங்கு அவர் ஒரு மதரசாவை நிறுவி மார்க்க கல்வியை போதித்தார். கொழும்பு மக்கள் அவர் மீது கொண்ட பேரன்பால் அவரை கபீரப்பா என்று அன்புடன் அழைத்தனர். இன்றும் அங்கு அவரது நினைவாக ஆண்டுதோறும் கந்தூரி விழாவும் குர்ஆன் ஓதும் நிகழ்ச்சிகளும் மிகச் சிறப்பாக நடைபெறுகின்றன. எளிமை மற்றும் வாழ்வியல் முறைகள். நபிசல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் எளிமையான வாழ்வை அப்படியே பின்பற்றியவர் கபீர் ஆலிம் அவர்கள். உணவு முறை தினமும் காலை மற்றும் இரவு என 2 வேளைகள் மட்டுமே உணவு உண்பார். ஆகாரம் மற்றும் நீர் பருகுவதற்கு சிரட்டையை தேங்காய் ஓடு பயன்படுத்துவார். உடை சட்டைகள் அணிவதை தவிர்த்து கைகையற்ற பனியன் மற்றும் துணியை மட்டுமே அணிவார். காலில் மரக்கட்டையிலான காலணிகளையே பயன்படுத்தினார். சுயசார்பு இறுதி வரை தன் வேலைகளை தானே செய்து கொண்டார். தோட்டத்திலிருந்து விறகுகளை தன் தோளில் சுமந்து வருவது உட்பட அனைத்து பணிகளையும் பிறர் உதவியின்றி செய்தார். ஆன்மீக பணிகளும் வரலாற்று சிறப்புகளும். ஹமீதியா பள்ளி கீழக்கரை மேல தெருவில் உள்ள ஹமீதியா பள்ளியின் கட்டுமான பணிக்கு அடிக்கல் நாட்டியவர் இவரே. நாகூர் நாயகத்தின் நினைவாக அந்த பள்ளிக்கு ஹமீதியா என்று பெயர் சூட்டிய பெருமையும் இவரையே சாரும். எழுத்து பணி ஹல்வத் முத்துவாப்பா எழுதிய உழுமுதீன் மற்றும் தைக்கா சாஹிப் முத்துவாப்பா எழுதிய சுஹூபுதீன் போன்ற அரிய கிதாபுகளை மக்கள் எளிதில் வாசிக்கும் வகையில் தன் கைப்பட எழுதினார். அதிசய நிகழ்வு. இவர் ஹல்வத்தில் இருந்தபோது பல்லாக்கு தம்பி வஃபாத் ஆகிவிட்டார் என்று முன்கூட்டியே அறிவித்து நேரில் சென்று அவர்களுக்கு இறுதிச் சடங்குகளை முன்னின்று நடத்தினார். நினைவு சின்னங்கள். இலங்கையில் அவரால் வெட்டப்பட்ட கிணறு மற்றும் அவர் அமர்ந்து பாடம் நடத்திய திண்ணை இன்றும் பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. மறைவு. கபீர் ஆலிம் அவர்கள் ஆகஸ்ட் 10, 1969 அன்று தனது 79வது வயதில் இவ்வுலக வாழ்வை நீத்து இறைவனடி சேர்ந்தார்கள். அன்னார் மறையும் தருணத்தில் வானில் ஒரு பெரும் ஒளி மின்னியதை அங்கிருந்தோர் கண்டதாக கூறப்படுகிறது. அவரது அடக்கஸ்தலம் கீழக்கரை மேல தெருவில் அமைந்துள்ளது. இன்றும் இலங்கையிலிருந்து மக்கள் வந்து அங்கே பாத்தியா ஓதுவது வழக்கமாக உள்ளது. இத்தகைய மகத்தான மகானின் குடும்பத்தில் அவரது இளைய மகனின் பேத்தியை மணமுடித்து இந்த வரலாற்றை உலகிற்கு தெரியப்படுத்திய SAK முசப்பிஹு ஆகிய உங்கள் பணி பாராட்டுக்குரியது. துஆ. எல்லாம் வல்ல அல்லாஹ் கபீர் ஆலிம் அவர்களின் அந்தஸ்தை உயர்த்துவானாக. அவர்களது வாழ்வை முன்மாதிரியாக கொண்டு வாழ நமக்கும் நம் சந்ததியினருக்கும் அருள் புரிவானாக. ஆமீன்.